இன்னைக்கு கிட்டு சமையல் ஷார்ட்ஸில் வாழைப்பூ வடை பார்க்கலாம். அதுக்கு இந்த வாழைப்பூவில் இருக்கிற பிஸ்டில் அண்ட் கேலக்ஸன் வாங்க அதெல்லாம் நல்லா ரிமூவ் செய்திடணும். அது சாப்பிடக்கூடாது. ஸோ அதை ரிமூவ் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டு கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதில் மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாத்தூள் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும். நைஸாக அரைக்கக்கூடாது. அரைச்சி கட்டியாக அரைக்கணும். அரைச்சி எடுத்ததில் இந்த வாழைப்பூ நறுக்கி சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் அதில் போட்டு வாழை இலையில் தட்டி போடணும். வாழை பூ தட்டும்போது அதில் உள்ள தண்ணி ஃபுல்லாக நல்லா ஃபில்டர் பண்ணி தான் தட்டணும். வாழைப்பூவில் உள்ள தண்ணி இருந்ததுன்னா வடை போட முடியாது, மாவு தண்ணி மாதிரி ஆகிடும். ஸோ அது பார்த்து போடணும். அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக போடணும். அப்புறம் ஒரு வடையாட்டு தட்டி எடுத்து போட்டுடலாம். இது சாயங்காலம் டீக்கு சாப்பிட்ற ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது. வாழைப்பூ இந்த மாதிரி கொடுத்தா பசங்களும் சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.